இன்கன்சிஸ்டன்சி இஸ் த லாக். அந்த மாதிரி சடனாக நல்லா ஹெல்த்தியாக ஒரு வாரம் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 2 நாள் அப்படியே பிரேக் விட்டு மறுபடியும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஃபாஸ்டிங் இருந்து அப்புறம் மறுபடியும் நல்லா ஃபுல் கட்டு கட்டி ரொம்பவே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததால் நீ என்னடா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விடுறேன் பாருன்னு சொல்லிட்டு என்னோடய பிபி சுகரு பயங்கரமாக லோவாயிருச்சு. மயக்கம் போட்டு கீழே விழுற நிலைமைக்கு போயிட்டேன். இது ஒரு வாட்டி இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக சாப்பிட்றேன் அண்ட் இதே நான் நடுவில் பிரேக் விழுது அண்ட் மறுபடியும் கரெக்டாக சாப்பிட்டுட்டே வரேன் அண்ட் ஜிம் ஸ்கிப் பண்ணுறேன், மறுபடியும் போகிறேன். ஸோ இதே மாதிரி போயிட்டுருக்கிறதுலாம் என் பாடி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. சரி இது எதனாலன்னு பார்த்தா ப்ராப்பர் பிளானிங் இல்லாததால். ப்ராப்பராக பிளான் பண்ணால் மட்டும் அது கரெக்டாக போதான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது, அதுவுமே ஃபெயில் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இஸ் த கீ. அதனால் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் மாட்ரேட்டாக என்னால் எவ்வளோ முடியுதோ எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு வச்சுருவேன். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணாததால் தான் வந்து இவ்வளோவும் பிரச்சனை வருது. ஸோ சாப்பிட்ற நேரத்தில் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு முடிவெடுத்திருக்கேன். கிட்டயுமே பேசாமல் ஸ்க்ரோல் பண்ணாமல் கேட்ஜெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு முடிவெடுத்திருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.